டிகேஎன் செய்திகளுக்காக புதியவன். திருவொற்றியூர் இஸ்லாமியர் கபஸ்தான் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் அனைத்து சமுதாய சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் பேசன் ரோடு 7வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள திருவொற்றியூர் இஸ்லாமியர்களின் கபஸ்தான் மைதானத்தில் அனைத்து சமுதாய சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் காங்கிரஸ் எம்சி JM அருண் மற்றும் 7வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக், திமுக மேற்கு பகுதி செயலாளர் வழக்கறிஞர் அருள்தாசன், ஆவடி காவல்துறை ADSP பாஸ்கரன், மருத்துவர் யாசின் ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் 500க்கும் மேற்பட்டோர் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை திருவொற்றியூர் இஸ்லாமிய கபர்ஸ்தான் நிர்வாகியான தலைவர் தீன்பாய், துணைத் தலைவர்கள் இலியாஸ், சமீம், பொதுச் செயலாளர் அகமது இப்ராஹிம், துணைச் செயலாளர் தமீம் கனி, முகமது சிராஜுதீன், பொருளாளர் இதயதுல்லா, தணிக்கையாளர்கள் பஷீர், செயற்குழு உறுப்பினர்கள் தமீம் பாஷா, அஜீஸ், அபுபக்கர், ஜாலில் உசேன், அப்துல் சபீர், முகமது ரிபாய், முகமது இமாயுன், அப்துல் சலாம், ஆயூப், முகமது இம்ரான், தம்ருன் ஆலி ஆகியோர் செய்திருந்தனர். இன்னைக்கு இந்த இப்தார் நிகழ்ச்சியில எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த நம்ம கபஸ்தான் நிர்வாகத்திற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் இந்த ஈத் நல்ல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லிம் மாதத்தில் 9வது மாதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ப்ராஃபிட் முகமதுக்கு இந்த குரான் கிடைச்ச மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல தான் நம்ம வந்து இந்த ரம்ஜானை கொண்டாடுறோம். இது சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது காலையில விடியத்துல இருந்து சாயந்தரம் நமக்கு சூரியன் மறையிற வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிடாம இது எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் நலம், மனநலம் இது எல்லாமே வந்து காக்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்துல இதை செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு சகோதரத்துவம் தான். என் கூட வந்து சின்ன வயசுல இருந்து நான் படிக்கும் போது பாத்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் இருப்பாரு. அவங்க எப்ப கேட்டாலும் இந்த மாதத்துல அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னா இது வந்து எங்களோட வழக்கம், இந்த வழக்கத்தினால எங்களுக்கு இந்த மாசத்துல இப்படி இருக்கிறதுனால இது ஒரு சயின்ஸ். ஏன்னா ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல நம்மளோட மனத்தையும் உடலையும் சுத்தம் பண்றதுக்கு கடவுளே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ரம்ஜான் மாதம். இந்த மாதம் நமக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை, அதாவது இது எதுக்காக இந்த நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தர் அன்பை பகிர்ந்துறதுக்கும் ஒருத்தருக்கு உதவுவதற்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த ரம்ஜான் மாதம். இந்த மாதம் நம்ம ஒரு விரதம் இருக்கிறது கூட நமக்கு கொண்டாட்டங்களும் ஏற்படுத்துறது தான் இறைவன் அல்லாஹ்வோட அருள். ஸோ இப்படிப்பட்ட மாதத்துல இப்படி நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை, அதாவது இந்த பெரிய முதல் 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள், ஸோ ஒவ்வொரு 10 நாளுக்கும் நம்ம அந்த விரதம் இருக்க நமக்கான அல்லாஹ்வோட அருள் வந்து நமக்கு ஏறிட்டே இருக்கும். அநேகமா நம்ம 2வது 10 நாள்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது 10 நாள் வரும். அதுக்கப்புறம் பிறை வரும்போது நமக்கு அந்த ரம்ஜான் ஈத் வரும்போது நம்ம எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல இருப்போம், ஒரு சந்தோஷமான தருணத்துல இருப்போம். ஏன்னா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம திருவொற்றியூர்ல எப்பவுமே வந்து நம்ம அனைவருமே ஒரு சகோதரத்துவத்தோட தான் இங்க நம்ம எந்த ஒரு சமுதாயம், எந்த ஒரு மதத்துல இருந்தாலும் எல்லாருமே ஒரு சகோதரத்துவத்தோடு தான் இங்க நம்ம வாழ்றோம். ஸோ அதுக்கு எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் என் கூட இருந்து உதவி இருக்காங்க. ஸோ அது இல்லாம நம்ம நிர்வாகத்தில் இருக்கவங்க எப்பவுமே வந்து என்னோட ஒத்துழைப்போட இருந்து எப்பவுமே எனக்கு ஒரு உறுதுணையாவே இருந்திருக்காங்க. ஸோ இறைவனோட அல்லாஹ்வோட அருளால நான் அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இங்கே வாய்ப்பளித்தமைக்கு இங்கே உங்களோட இருந்து இந்த அல்லாஹ்வோட அருள் எனக்கும் கிடைக்கணுன்றதை நான் இங்கே உங்ககிட்ட ரொம்ப விரும்பிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் மறுபடியும் ஒரு ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கார்த்திக் எம்சி அவர்கள், அவரை தொடர்ந்து பற்பல விஐபிக்கள் வந்திருக்கிறார்கள். நமது பொது சங்க செயலாளர் தயாளன் அவர்கள், அதே போல அகமது பாய் அவர்கள், மாவட்ட பொருளாளர் தமுமுக நசீபாய் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த இப்தார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மௌலவி ஜெயினுல் ஆபிதீன் அவர்களே, அஜீசுல்லா ஷெரீஃப் அவர்களே, எனக்கு முன்பு சிறப்புரையாற்றிய பெருமைக்குரிய டாக்டர் முகமது யாசின் அவர்களே, என்னுடைய நண்பரின் புதல்வர்
இந்த பகுதியுடைய நகர்மன்ற உறுப்பினர். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது எனக்கு அவங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினர் கூட கார்த்திக் அவர்களை, தம்பி ஏனைய இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற தம்பி திருவொற்றியூர் துரை அவர்களை, வழக்கறிஞர் திருவொற்றியூர் பார் அசோசியேஷன் மெம்பர் அமல்நாதன் அவர்களை, ஏனைய பெரியவர்களே, நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களையும் இந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நோன்பு என்பது அதற்காகத்தான் இந்த சமுதாயத்திற்காக நோன்பை அர்ப்பணித்தார் நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நோன்பின் மூலமாக வறியவர்களுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும், அதே போன்று அத்தனை பேருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும், அதாவது வாரி வழங்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அனைவருடைய பசியையும் ஆற்ற கொடுத்து உண்ண வேண்டும் என்று இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை பிரிவுகளும், குறிப்பாக தமாமுக பகுதி செயலாளர் அவர்களையும் அருள்தாசன் அவர்களையும் வரவேற்கின்றேன். ஆகவே ரம்ஜான் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று. 30 நாள் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு இருக்கும் போது யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, யாரையும் கோபமாக பேசக்கூடாது, இங்கிலீஷில் திட்டக்கூடாது. ஆகவே இந்த கட்டுப்பாடு எல்லாம் வைத்துதான் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வருங்கால சமுதாய மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அனைவருடனும் இணைந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பினை நமக்கு பணித்திருக்கிறார்கள். இங்கே நான் பார்க்கின்றேன், இந்த கபர்ஸ்தான் நிர்வாக கமிட்டியில் இருக்கின்ற அருமை தம்பிமார்கள் அத்தனை பேரும், இலியாஸ் அவரை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் மிக உணர்வோடு அனைத்து சமுதாய மக்களையும் அணைத்திருக்கிறார்கள் என்பதை விட அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்களையும் அணைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரும் மகிழ்வடைகின்றது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்வேன். நான் தேனி மாவட்டத்தில் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த 2 முறை எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள். நான் அடி வாங்காத எம்எல்ஏப்பா, நான் அடி வாங்காத எம்பி, அதுவும் தேனி மாவட்டத்தில். நான் சொல்லக்கூடாது, அது ரொம்ப நல்லவங்க நிறைய இருக்கிற மாவட்டம், தைரியமானவங்க நிறைய இருக்கிற மாவட்டம். ஏன்னா எனக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா எனக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கல, எந்த விதமான சேஃபாக இருந்தேன், நல்லா சேவை செஞ்சேன். மத்திய அரசு மாநில அரசு கேட்காமலே 450 கோடி ரூபாய் மானியம் தந்தாங்க. அங்கே இருக்கின்ற எலக்ட்ரிக்கல் பிளான்ட்டை ரிவைவ் பண்ணுறதுக்காக அதனுடைய விழா வைத்த போது முதலமைச்சர் அம்மா சொன்னாங்களா, நீங்களே விழா வச்சுக்கங்க, அமைச்சர்களை கூப்பிடாதீங்க, அதிகாரிகளை வச்சு விழா நடத்திங்கன்னு. எனக்கு விழா நடத்த 450 யூனிட் மின்சாரம் தயார் பண்ணுற கூடுதல் பிளான்ட்டு 450 கோடி ரூபாய் மாநில அரசு கேட்காம மத்திய அரசுக்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன். அதுக்காக வேண்டி நான் ஒரு 50 மெகாவாட் பிளான்ட் தந்தேன். என்னுடைய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர் ஒரு 50 மெகாவாட் பிளான்ட் தந்தார். 50 மெகாவாட் பிளான்ட்டை அதிகாரிங்க தந்தாங்க. எனக்கு அரசு சார்பில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள தந்தத்தினாலான மீனாட்சி அம்மன் கோயிலை வைத்து கொடுத்தாங்க. நான் இன்னும் அது என்னுடைய தேனி வீட்டில் வைத்திருக்கின்ற நோன்பு திறக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இயற்கையாக ஏற்படுகின்ற ஒரு ஒதுக்கி வைத்து இப்போ பகுதி செயலாளர் வந்திருக்காரு, நகர்மன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, இயக்கங்கள் வேறாக இருந்தால். அதே போல நமது 7வது அட்டை எம்சி கார்த்திக் அவர்களுக்கு மனிதநேயர் எக்ஸ்எம்பி ஹாரன்பாய் அவர்கள் சாலை நமக்கு பல உதவி செய்து கொண்டிருக்கிற நமது அஜீசுல்லா ஷரீப் அவர்களுக்கு நமது யாசின் பாய் அவர்கள், டாக்டர் யாசின் அவர்கள் சாலை அனுப்பார்கள். அலி அவர்களுக்கு கார்த்திக் பிஏ எம்சி அவர்கள், அருண்தாசன் பிஏ பிஎல் மேற்கு பகுதி செயலாளர் அவர்கள், டாக்டர் யாசின் சாஹிப் அவர்கள், இவர்கள் எல்லாம் உலமாக்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து
சிறப்பாக இங்கே நடத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான கூலியை தருவானாக. நமக்கு நோன்பு திறக்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது, ஆகிவிட்டது. நியத்து சொல்லுகிறேன், நீங்கள் நியத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம லக சும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أشهد أن محمد رسول الله. أشهد أن